1 கிலோ முயல் இறைச்சி ரூ. 1000 வரைக்கும் உங்களால் சேல் பண்ண முடியும். அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெல்கம் டு த விக்கி ஸ்மாஷ் சேனல் ஃப்ரம் வி இன்டெகிரேட்டட் ஃபார்ம்ஸ். நம்ம ஃபார்மில் முயல்களும் இருக்காங்க. முயல் இறைச்சியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மற்ற இறைச்சியை கம்பேர் பண்ணும்போது முயல் இறைச்சியில் கம்மியான கொலஸ்ட்ரால் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதயத்தை பாதிக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் கம்மியாக தான் இருக்குது. இதனால் பாடி வெயிட்டை ஈஸியாக நம்மளால் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். நம்ம வீக்லி ஒன்ஸ் முயல் இறைச்சி எடுக்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக இருக்கும். அதனால் தேவையில்லாத கொழுப்பெல்லாம் அது தங்க விடாமல் பார்த்துக்கும். இதில் கால்சியம் பாஸ்பரஸும் அதிகமாக இருக்குது. நம்ம மற்ற இறைச்சியெல்லாம் சாப்பிட்டா நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், அந்த ட்ரபிள்ஸ்லாம் இருக்கும். ஆனால் முயல் இறைச்சியை சாப்பிடும்போது அதில் ரிச் ப்ரோட்டீன் இருக்கும், அதுவும் டைஜஷனுக்கு சம்மந்தமான ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால ஸோ அந்த ட்ரபிள்ஸ்லாம் இருக்காது, தாராளமாக சாப்பிட்லாம். இது மட்டும் இல்லாமல் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க கூட நம்ம மற்ற உணவில் வந்து சோடியம்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை அவங்க எடுத்துக்கக்கூடாது, ஹை பிபி இருக்கிறவங்க. ஆனால் முயல் இறைச்சியில் கம்மியாக தான் இருக்கும் சோடியம், அதனால் அவங்களும் தாராளமாக அதை எடுத்துக்க முடியும். ரேபிட் ஃபார்மை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள் இருக்குது. ஏன்னா கம்மியான இட வசதியில் ஈஸி மெயின்டெனன்ஸில் ரன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ரேபிட்டோட நேச்சர் பகல் ஃபுல்லாக தூங்குவாங்க, ராத்திரியில் தான் அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க. அப்போ தான் ஃபீட் தேவைப்படும். பகலில் தண்ணியும் கொஞ்சம் பசுந்தீவனம் இருந்தால் போதும். இது வேலைக்கு போகிறவங்களும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 1 கிலோ முயல் இறைச்சியை நம்ம ரூ. 1000 வரைக்கும் மார்க்கெட்டில் சேல் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்னென்னா ஃபுட் மெத்தடை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ இது எப்படி நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முயல் இறைச்சி சங்கத்தில், அதாவது மண்டல வாரியாக உறுப்பினர்கள் இருப்பாங்க, அதில் நான் ஜாயின் பண்ணேன். வருடாந்திர சந்தா கட்டி அதில் வந்து எனக்கு சர்டிஃபிகேட்டும் ஐடி கார்டுமே கொடுத்தாங்க. சப்போஸ் அதில் வந்து நம்ம புதுசாக நம்ம ஆரம்பிக்க போகிறோம், அப்போ எனக்கு அதை கற்றுக்க போகிறோன்னு கூட அதில் ஜாயின் பண்ணிவிட்டு கற்றுக்கிட்டு கூட நம்ம ஆரம்பிக்கலாம். அதில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான முயல் பண்ண வச்சுருக்கவங்களும் இருக்காங்க, அதில் சிறந்த வல்லுநர்கள் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே இருக்காங்க, அதில் அது சம்மந்தமான ஆர்என்டியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம என்ன டவுட்ஸ் கேட்டாலுமே நம்ம ஃபோன் பண்ணி கேட்டாலும் சொல்லுவாங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் நம்மளை ஜாயின் பண்ணிடுவாங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் போட்டிங்கனாலே போதும், அதில் நமக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் வரும். ரேபிட் ஃபார்ம் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ப்ராசஸை பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்காங்க. இன் ஃபியூச்சர் ரேபிட் ஃபார்ம் பிஸ்னஸ் ஒரு பெரிய இடத்த பிடிக்க போகுது. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே சரி, ரேபிட் ஃபார்மிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போதும், இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கலாம். ஃபார்ம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அதே போல் எங்கெங்கெல்லாம் ட்ரைனிங் நடக்கிறாங்க அந்த லொக்கேஷனை அப்டேட் பண்ணிவிடுவாங்க. இன்ஃபார்ம் ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் டவுட் கேட்டாலும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான நீங்கள் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கனாலும் சரி, இல்லை சங்கத்தில் ஜாயின் பண்ணாலும் சரி, நம்பர் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு விக்கி ஸ்மாஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.